ரசிகர்களுக்காக ஒரு படம் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி நடிச்சாரு. 100 நாள் ஓடிடுச்சு, ரொம்ப பிரம்மாண்டமா ஓடிடுச்சு. குழந்தை பயப்படுது, வாய மூடாத்தா, உன்னால மூடவும் முடியாது. ஐயோ என்ன பயமா இருக்கு. என்ன பண்றது, 2 எறும்பு கூடுக்கு மத்தியில வந்து மாட்டிட்டோம்டா. இந்த படம் இவங்க எல்லாம் வாய் வைக்காம இருந்தா நல்லா ஓடி இருக்க வேண்டிய படம் 100 நாள் தான் ஓடி இருக்கு. இந்த படத்தை வந்து கருவிலே சாகடிச்சிட்டாங்க. அதுதான் உண்மை. இவர் சொல்றாராம் வெக்கங்கட்ட பிள்ளைகளா உங்களா நீங்களும் உங்களை எனக்கு ஆத்திரங்கள் வருது. யாரும் எங்களை கூப்பிடல, வெறும் போஸ்டர் மட்டும்தான். அதுக்கே நாங்க இவ்வளவு பேர் கூடி இருக்கோம். தலைவர் கூப்பிட்டாருன்னு வச்சுக்கோங்க, நாடே தாங்காது. அமெரிக்காவில மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாகோ, ஜப்பான்ல ஜாக்கி சான் கூப்பிட்டாகோ, என்னடி கலர் கலரா ரீலா விடுற. ஏய் ஜனங்களே பாத்துக்கங்க, என் மேல தப்பு இல்ல, இந்த பாவத்துக்கெல்லாம் நான் ஆளாகவே மாட்டேன். அத்தனையும் பொய். நாங்க வந்து அவர் வழியில போறோம். எங்களுக்கும் கோபம் இருக்கு, எங்களுக்கும் வன்முறை தெரியும். ஆனா அவர் நன்முறையில போறாரு, அதனால நாங்க வன்முறையில இறங்க மாட்டோம். வேணாம், எங்க கிட்ட வேணாம். அடிதடி அரசியல் எங்களுக்கு பண்ண தெரியும், ஆனா நாங்க காட்ட மாட்டோம், காட்ட தெரியாது எங்களுக்கு. ஒன்னே தெரிஞ்சுக்கிறேன். தயாரிப்பாளர்களுக்கு ஒரு வேண்டுகோள், உண்மையிலேயே உங்க மனசாட்சி தொட்டு கேளுங்க, செய்யுங்க, ஏமாத்தாதீங்க. ஏமாத்துறத ஏமாற வந்தா முட்டாள். எங்க தலைவர் அடிக்கடி சொல்லுவாரு, அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. நீங்க வந்து அவரை ஏமாத்தல, உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறீங்க. அது நிலம் புரிஞ்சுக்குங்க. புரிஞ்சுங்களா சொல்றது? இன்னொரு வார்த்தை சொல்றேன், தலைவர் ஒரு கை அசைத்தால் தமிழகமே பங்கு என்றது அது எல்லாருக்குமே தெரியும். சார் குடிச்சிட்டு பேசுற சார் இவன். என்ன கருமுதே குடிச்சிட்டு வந்த லிங்கம் வந்து மிகப்பெரிய வெற்றி. இது ஆக்சுவலா சும்மா நஷ்டம் சொல்லி சும்மா மீடியால வந்து இது பண்ண பரபரப்புறாங்க, தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. சூப்பர் ஸ்டார், நாங்க எப்பவுமே உங்க கூட இருக்கோம். இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. ஆரம்பத்துல நானும் தான் நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு. அதுல இருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிடுறீங்களா இல்ல? உண்மைதான் நம்புறேன். தெரிஞ்ச புள்ள வாங்க.